வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ சைக்காலஜி பற்றி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு டாப்பிக்கை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஒரு ஆண் உங்களை விரும்புகிறார்கள் என்றால் நீங்கள் கூறிய சின்ன விஷயங்களை கூட ஞாபகம் வைத்திருப்பார்கள். அதன் பிறகு உங்களுக்கு ஞாபகப்படுத்தவும் செய்வார்கள். இங்க நிறைய பேர் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்கிறது இந்த மறதி தாங்க. நம்ம என்னதான் ஒருத்தங்க கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி மொத்தமா சொன்னாலும் ஒரு சில தினங்களே மறந்துடுவாங்க. ஆனா ஒருத்தங்க அவங்க மேல நிறைய விரும்புறாங்க, நிறைய அன்பு பாசனா வச்சிருக்காங்கன்னா எப்பயோ சொன்ன விஷயங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க. ஆனா அதை கூட மறக்காம உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. காரணம் அவங்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நபர். முக்கியமா அவங்க உங்க மேல அதிகப்படியான பாசம் காதல் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். இப்படிப்பட்ட நபரால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திய ஒரு நபராக இருக்கவே முடியும். ஒரு ஆண் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்பதற்காக உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக அதை செய்யாமல் மறுக்கிறார்கள், கூறாமல் இருக்கிறார்கள் என்றாலே அந்த ஆண் உங்களை விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நடக்கும். முக்கியமா ஒரு விஷயத்த நீங்க செய்ய போவீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்ற போது அவங்களுக்கு காயப்படுத்தும். ஆனா அது நிறைய நபர்கள் இங்க பொருட்படுத்த கிடையாது. தனக்கு சந்தோஷமா இருந்தா போதும்னு மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா உங்களை விரும்பக்கூடிய ஒரு நபர், உங்க மேல அதிக பாசம் வச்சிருக்கக்கூடிய நபர் உங்களை காயப்படுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் செய்யவும் மாட்டார்கள். ஒரு ஆண் இருக்கும் பொழுது ஒரு பெண் அதிக அளவில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மற்றவர்கள் சிரிக்க வைத்து கொண்டும் இருந்தால் அந்த பெண்ணின் மீது அந்த ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு எளிதில் வந்துவிடும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்க, ஒரு ஆணுக்கு உங்களை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த ஆண் இருக்கிற நேரத்துல மற்றவங்கள சந்தோஷமா சிரிக்க வைங்க. அதிலே ஒரு ஆணுக்கு உங்களை பிடிக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா மற்றவங்கள இரிட்டேட் பண்ற பெண்களை விட மற்றவங்க மேல அன்பையும் அக்கறையும் காமித்து அவங்களை சந்தோஷப்படுறதுக்காக பண்ற பெண்ணுகள் மேல தான் ஆண்களுக்கு ஈர்ப்புன்றது எளிதில் உண்டாகும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பக்கூடிய ஆணுக்கு உங்க மேல எளிதில ஈர்ப்பு உண்டாகணும்னா நீங்க அவங்க மற்றவங்க இருக்கும்போது அவங்கள அதிக சந்தோஷப்படுத்த பாருங்க. அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அமைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பு முனையா அமையலாம். ஆணுக்கு பொதுவாக நீளமாக இருக்கும் பெண்களை அதிக அளவில் பிடிக்கும். அதையும் தாண்டி நீளமாக இருக்கக்கூடிய முடி சுருள் முடியாக இருந்தால் பெண்கள் மீது ஆண்கள் ஈர்ப்பு என்பது எளிதில் உண்டாகும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்களுக்குமே மோஸ்ட் இப்போ 100 பேத்துல 97 96 பேத்துக்கு நீளமான முடி இருக்கக்கூடிய பெண்களை ஆண்களுக்கு அதிக பிடிக்கும். ஒரு சிலவங்களுக்கு வேணா நீளமான முடி இருக்கக்கூடிய பெண்களை பிடிக்காம இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பசங்களுக்கு நீளமா இருக்கக்கூடிய பெண்களை பிடிக்கும். அந்த நீளமா இருக்கக்கூடிய பெண்களுக்குள்ள முக்கியமா இந்த சுருள் முடி இருக்கக்கூடிய பெண்களை ரொம்பவே பிடிக்கும். முக்கியமா முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா பின்னாடி எப்படி இருந்தாலும் சரி, முன்னாடி இருக்கக்கூடிய முடி ரொம்பவே சுருட்ட கண்டிப்பா நிறைய ஆண்களுக்கு ஈர்ப்புன்றது அந்த பெண் மேல எளிதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா உண்டாகும். நீங்களும் எப்படி ஒரு ஆண் தற்போது உங்களை காதலிக்கும் பொழுது இதற்கு முன்பு காதலிக்கக்கூடிய விஷயங்களை உங்களிடம் ஒளிவு மறைவில்லாமல் உண்மையாக கூறினால் அவர் உங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் கூடக்கூடிய விஷயத்தை வைத்து நீங்கள் அவர்களை தவறாக நினைக்காதீர்கள். இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க லவ் பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் கூறணும், அவங்களுக்கு உண்மையா இருக்குன்னு நினைப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தங்களை பண்ணும்போது அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா நம்மளை சந்தேகப்படுவாங்களோ, நம்ம தப்பா நினைப்பாங்களோ, நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை தப்பாவே பார்ப்பாங்களோன்ற எண்ணம் வரும். இதனாலே நிறைய நபர்கள் ஒரு சில விஷயம் மறைப்பாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் இவங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கினாலும் சரி நான் உண்மையாக சொல்லுவேன். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க என் கூட இருக்கட்டும், என் கூட ட்ராவல் பண்ணட்டும். விருப்பம் இல்லைன்னா அவங்க போட்டு நான் எதுவும் நினைக்க மாட்டேன்ற ஒரு விஷயத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் எப்பவுமே உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பட் அந்த ஒரு விஷயத்தை இங்கே எல்லாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு ஒருத்தவங்க உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, அவங்கள ஏமாத்துன்னு செய்வாங்க. யாரெல்லாம் பொய்யா இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்காது. உண்மையாக இருக்கவங்க மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது எப்பவுமே. ஸோ கைஸ் உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயம் நடக்குது, எப்படி இருக்குதுன்றது இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.